அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 8:28 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனால் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். அதிக தூரம் போகக்கூடாது. போங்க, ஆனா ரொம்ப தூரம் போகாதீங்க. இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். பார்வோனுக்கு தான் எத்தனை ஜெபபாரம் ஐயா. எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. சூழ்நிலைக்கு ஏற்றது போல சாத்தான் தமது ஜனத்தை வஞ்சிப்பதற்கு, நமது சிந்தையை கெடுப்பதற்கு எதெல்லாம் மாற்றணும், எப்படிலாம் செய்யணும், தந்திரமா செயல்படுவான். கவனமா இருக்கணும். நம்ம என்ன சொல்றான்? அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்க. இந்த ஜனம் எகிப்தை விட்டு தூரமாய் போய்விட்டால் மறுபடியும் பிடித்து கொண்டு வர முடியாது, மறுபடியும் அடிமைப்படுத்த முடியாது. ஆகவே எவ்வளவு தூரம் போகிறார்களோ அவ்வளவு நமக்கு ஆபத்து. ஆகவே தூரம் போகாத, ஆழமா போகாத, உபதேசத்துல ஆழமா சத்தியத்துல போகாத. நெருங்கத்தான் சோதனை ரொம்ப வரும். என்னத்துக்கு வம்பு? போனமா வந்தமா அப்படியே டிஸ்டன்ஸ்ல கீப் பண்ணுவோம், அப்படியே போயிடுவேன் நரகத்துக்கு. நீ நரகம் போகக்கூடாது, பரலோகத்துக்கு வந்து சேரணும். அந்த பாரம் தான் நமக்கு. ஹல்லேலூயா. இவர்கள் அதிக தூரம் போய் வேத வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போய்விட்டால், ஆண்டவரை நெருங்கிவிட்டால், உபதேசத்தில் வளர்ந்து விட்டால், புருஷராகிவிட்டால் இவர்களை நாம் திருப்ப முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ஆகவே இவர்கள் குழந்தைகளாக இருக்கணும். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதிக தூரம் போகாத, இது பார்வோனுடைய சதி, சாத்தானுடைய சதி. நீர் வளர்ந்துராத, புருஷனாயிராத, ஆக நிலை கொண்டிருக்காத என்று உங்களை தள்ளாடும்படி, சந்தேகப்படும்படி, டபுள் மைண்டடோட உங்களை குழந்தைகளா இருக்க பார்க்கக்கூடிய தந்திரங்கள் இன்னைக்கு ஊழியர் மத்தியில் கூட இருக்குது. ரொம்ப தூரம் போகாத. என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தை ரொம்ப சீரியஸா எடுக்காத. உலக ஆசீர்வாதத்தை விரும்புகிற கிறிஸ்தவரால ஒரு பிரயோஜனம் இல்லை. யோர்தானை கடந்து கானானுக்குள்ள பிரவேசித்து 7 ஜாதியோடு யுத்தம் பண்ணி போராடி ஆக வெற்றி பெறுகிற அப்படிப்பட்ட 9 கோத்திரத்தை நம்பித்தான் கர்த்தர் இருக்கிறார். ரொம்ப தூரம் போகாத. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்துக்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் ஆழமான சத்தியத்துக்குள்ளும் உபதேசத்துக்குள்ளும் வளர்ந்து இன்னும் நாளுக்கு நாள் கிருபாசனத்தை கெட்டி சேர்ந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும். ஊழி செய்கிற மக்கள் ஊழியத்தில் உறுதியாயிருங்கள். பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாயிருங்கள். உண்மையா இருக்கிற உண்மையாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறா, உங்களுக்கு தான் கானான் தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.